காலைல எந்திரிச்சோடனே யூரின் வந்துட்டு கொஞ்சம் லைட் எல்லோவாக போகிறது இட் இஸ் குவைட் காமன். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கழிச்சு யூரின் ரிலீஸ் பண்ணுறனால. ஆனால் அதுக்கப்புறம் போகிற ஒவ்வொரு யூரினுமே வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக கலர்லெஸ்ஸாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கிட்னியும் நல்லாயிருக்கும், யூரினரி ட்ராக்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பிளாடரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே நம்ம யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கக்கூடாது, அரிப்பு இருக்கக்கூடாது, ஸ்வெல்லிங் இருக்கக்கூடாது, காந்தல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கண்டிப்பாக குடிக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் யூரினை அடக்கவே கூடாது. யூரினை அடக்கும் போது வர பிரச்சனைகள் ஏகப்பட்டது. நீர்த்தன்மை வாய்ந்த உணவுகள் நிறைய சாப்பிடுங்க. நல்லா ஃபைபர் ரிச் ஃபுட்டா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெயும் இன்டர்னலா எடுக்கிறதுக்கு மஞ்சள் உங்களோட உணவுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கினாலே போதும். நான்வெஜ் இரவு உணவா இல்லாம ஹெவி மீல்ஸ் ஸ்பைசியா இல்லாம சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சொரக்காய் ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், இன்னொன்னு வெள்ளை பூசணி ஜூஸ். இந்த 3 ஜூஸும் ஒவ்வொரு நாள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா யூரினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாய் சொல்லிடலாம்.